எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது ஆளுமை திறன், எடுத்த விஷயங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை தவிர அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நிச்சயமாக அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால வெற்றி நிச்சயமாக உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆளுமை, அரசியல் சார்ந்த, அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படும். குழந்தைகள் மூலியமாக பெருமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அதை தவிர உங்களுக்கு பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஸ் மூலியமாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். தொழிலில் பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் அருகில் இருக்க கோவிலில் தானம் பண்ணுங்கள், விளக்கு ஏற்றுறதுக்கு. அதை தவிர மூக்கு கடலை இந்த குரு பகவானுக்கு இது பண்ணுங்கள். எலுமிச்சம்பழம் மாலை பண்ணி போட்டுப்பாங்க. அதை தவிர சந்தன காப்பு சாத்துங்க, ஆஞ்சநேயருக்கு இது பண்ணிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரே எல்லாவற்றிற்கும் குருவானவர்னு சொல்லுவோம். அதனால் திருச்செந்தூரில் போய் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய ஆற்றல் மிகவும் அதிகமாக நிச்சயமாக வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதனால் ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு சேரும்.